உங்க நாட்டுல இருக்கிற ஒரு அமைச்சரோட பேரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாலியல் ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா இது கற்பனை இல்ல. இந்தியாவுல இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஒரு பேரு போதும் பெரிய பெரிய அரசாங்கங்களையே கவிழ்க்கிறதுக்கும் பல வருஷ அரசியல் வாழ்க்கைய ஒரே ராத்திரியில அழிக்கிறதுக்கும் இப்போ அதே பேரு தான் ஒரு இந்திய அமைச்சரோட பேரும் சேர்ந்து அடிபடுது. பாருங்க, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வர்றதுக்கு மாசங்களுக்கு முன்னாடியே இதுக்கான எச்சரிக்கை மணி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மகாராஷ்டிராவோட முன்னாள் முதலமைச்சர் பிருத்விராஜ் சவான் சும்மா ஒரு அரசியல் அறிக்கை விடல, அவர் ஒரு அரசியல் வெடிகுண்டையே கொளுத்தி போட்டாரு. இந்தியால ஒரு பெரிய அரசியல் பூகம்பம் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான் அது. சரி, அந்த பூகம்பத்தோட மையப்புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி, இந்தியாவோட தற்போதைய கேபினெட் அமைச்சர். அவரோட பேர் தான் எப்ஸ்டீன் கோப்புகளோட இருண்ட பக்கங்கள்ல இருந்து இப்போ வெளியே வந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் இத ஒரு பெரிய ஆயுதமா எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கேக்குறது வெறும் பதில் இல்ல, அவங்க ஒரு முடிவு கேக்குறாங்க. இது இந்திய அரசியல் களத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு புயல் தான். இது வெறும் ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க, இது நம்ம தேசிய பாதுகாப்போட சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிற ஒரு அமைச்சரை யாராவது மிரட்டி பணிய வைக்க முடியுமா? இந்தியாவோட ரகசியங்கள் தப்பான ஆளுங்க கைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி கேள்விகள் தான் இப்போ அரசாங்கத்தோட கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு தனி நபர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு இல்ல, இது ஒரு தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கவலை. இந்த ஊழலோட முழு பரிமாணத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதாவது, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாரு, அவனோட பேர் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு, இதையெல்லாம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளருங்கிற முகமூடிக்கு பின்னாடி ஒரு கொடூரமான மிருகம் ஒளிஞ்சிருந்தது. எப்ஸ்டீன் ஒரு தொழிலதிபர் கிடையாது, அவன் ஒரு வேட்டக்காரன். இளம் பெண்களோட வாழ்க்கைய தன்னோட வக்கரமான ஆசைகளுக்காக அழிச்சவன். அவன் செத்து போயிட்டாலும் அவனோட நிழல் இன்னிக்கும் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்களை துரத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த கால வரிசைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்ஸ்டீன் 2008லேயே குற்றவாளின் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனாலும் அவனோட தொடர்புகள் தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. 2026ல அமெரிக்க நீதித்துறை அந்த மூடி வச்சிருந்த ரகசியங்களையெல்லாம் திறந்து பல மில்லியன் கணக்கான ஆவணங்களை வெளியிட்டப்போ அதோட அதிர்வலைகள் இந்தியாவையும் வந்து தாக்குச்சு. அந்த ஆவணங்கள் தான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த நெருப்புக்கு காரணம். உலகம் ஏற்கனவே கத்துக்கிட்ட பாடத்தை இந்தியா இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கு. எப்ஸ்டீன் தண்டிக்கப்பட்ட பிறகு அவனோட தொடர்புல இருந்தாலே போதும், அது ஒருத்தரோட அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. பெரிய பெரிய அமைச்சர்கள் பதவி விலகுனாங்க, ஒரு பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இளவரசர்கள், கோடீஸ்வரர்கள்னு பலரும் இந்த சேத்துல இழுக்கப்பட்டாங்க. இந்த உலகளாவிய சேத்துல தான் இப்போ ஒரு இந்திய அமைச்சரோட பேரும் மிதக்குது. சரி, இப்போ நாம ஆதாரங்களை நேரடியா பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் இதுதான் புகைகின்ற துப்பாக்கின்னு சொல்ற அந்த இமெயில்கள்ல உண்மையில என்னதான் இருக்கு, வாங்க பாப்போம். தண்டனை வாங்கின ஒரு பாலியல் குற்றவாளி கிட்ட சிபாரிசு கேட்டு அவரோட மனுஷங்கள பத்தின கணிப்பை புகழ்றத நினைச்சு பாருங்க. ஹர்தீப் சிங் பூரி அதை தான் செஞ்சிருக்காரு. லிங்க்டின் நிறுவனருக்கு எழுதின இமெயில்ல எப்ஸ்டீனோட மனுஷங்களை தேர்ந்தெடுக்கிற திறமைய அவர் பாராட்டுறாரு. இது சும்மா ஏதோ தெரியாம யூஸ் பண்ண வார்த்தை இல்ல, இது ஒரு மோசமான நெருக்கத்துக்கான ஆதாரம்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அடுத்தது, அந்த பிரபலமான கவர்ச்சியான தீவு விஷயம். பூரி எப்ஸ்டீனுக்கு அந்த தீவுல மகிழ்ச்சியா இருக்க வாழ்த்து சொல்றாரு. அந்த தீவு உலக அளவுல கொடூரமான குற்றங்கள் நடந்த ஒரு இடமா அறியப்படுது. எதிர்க்கட்சிகளுக்கு இதுதான் முக்கியமான ஆதாரம். பூரிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம அவர் அதை அங்கீகரிக்கவும் செஞ்சிருக்காருன்னு அவங்க வாதுகிறாங்க. ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட பயங்கரமான இமெயிலா இருக்கலாம். இதுல எப்ஸ்டீன் தனக்கு இந்திய அரசாங்கத்தோட உச்சக்கட்டத்துல, அதாவது பிரதமர் வரைக்கும் செல்வாக்கு இருக்குன்னு பெருமை அடிச்சுக்கிறான். இந்தியாவை ஒன்றாக செய்வதுங்கிற வார்த்தைகள் ஒரு நாட்டையே கைப்பற்ற மாதிரி ரொம்பவே மோசமா ஒலிக்குது. தண்டிக்கப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளிக்கு இந்திய அரசோட கொள்கைகள்ல செல்வாக்கு செலுத்துற அளவுக்கு இடம் இருந்ததா? இந்த கேள்வி அரசியல் கனவுல கூட நினைக்க முடியாத ஒண்ணு. இந்த சின்ன சின்ன ஆதாரங்களையெல்லாம் எடுத்து எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய பேரழிவு கதையா கோர்க்குறாங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப தீவிரமானது. பூரிக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் ஒரு குற்றவாளியோட பழகினாருங்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் இந்த மிரட்டல் காரணமா அவசரமா முடிக்கப்பட்டுச்சுங்கிறது வரைக்கும் நீளுது. இது மட்டும் இல்லாம அரசாங்கம் மீடியாவோட வாய அடைச்சு உண்மைய மறைக்க பாக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. சரி, இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு நடுவுல அமைச்சர் பூரி தன்னை எப்படி தற்காத்துக்கிறார்? அவரோட தரப்பு வாதம் என்ன? பூரியோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கு. அவரோட தற்காப்பு வாதம் இதுதான். எல்லாமே முழுக்க முழுக்க தொழில்முறை சந்திப்புகள் தான்.
அவர் எப்ஸ்டீனை தன்னோட வேலை சம்பந்தமா ஒரு சர்வதேச ஆணையத்துக்காக மட்டும்தான் சந்திச்சேன்னு சொல்றாரு. தனிப்பட்ட சந்திப்புகள் இல்ல, தனிப்பட்ட விருந்துகள் இல்ல, வேலை மட்டும்தான். இப்போ நாம ஒரு கிளாசிக் அவர் சொன்னார் இவங்க சொன்னாங்கங்கிற நிலைமையில இருக்கோம். ஒரு பக்கம் ஒரு நெருக்கமான உறவை காட்டுற மாதிரியான வார்த்தைகள் இருக்கிற இமெயில்களை எதிர்க்கட்சிகள் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மில்லியன் கணக்கான இமெயில்கள்ல ஏன் பேரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு, அதுவும் எல்லாமே வேலை சம்பந்தப்பட்டதுதான் வலியுறுத்துறாரு. நீங்க யார நம்புவீங்க? ஆனா இந்த வாதங்கள் எதிர்வாதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்த சர்ச்சை நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய சில முக்கியமான பதிலளிக்கப்படாத கேள்விகளை விட்டுட்டு போகுது. இதுதான் $1 மில்லியன் கேள்வி. எப்ஸ்டீன் வெறும் ஒரு பாலியல் குற்றவாளியா, இல்ல திரைக்கு பின்னாடி சர்வதேச ஒப்பந்தங்களையே தீர்மானிக்கிற ஒரு நிழல் சக்தியா? அப்படி இருந்தா இது வெறும் ஒரு இந்திய ஊழல் மட்டும் இல்ல, இது உலக அரசியலோட அடித்தளத்தையே அசைக்கக்கூடிய ஒரு உலகளாவிய ஊழல். இது ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி. ஒரு ராஜதந்திரி விரும்பத்தகாத ஆட்கள் உட்பட எல்லா விதமான மக்கள்கிட்டயும் பேச வேண்டியிருக்கும். ஆனா எப்போ ஒரு அவசியமான தொடர்பு ஆபத்தான ஒரு உறவா மாறுது, ஒரு ராஜதந்திரத்துக்கும் ஒரு தார்மீக வீழ்ச்சிக்கும் நடுவுல கோட்டை நாம எங்க வரையறது? அந்த எல்லைய தாண்டிட்டாங்களா இல்லையான்னு யாரு முடிவு செய்யறது? கடைசியா இந்த சர்ச்சை நம்பிக்கைய பத்தினது. நம்ம தலைவர்கள் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்ம அரசாங்க அமைப்பு மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை. ஒரு அதிகாரியோட தனிப்பட்ட தொடர்புகள் இப்படி வெளிச்சத்துக்கு வரும்போது இதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? அவங்கள தேர்ந்தெடுத்த வாக்காளர்களான நாமா, சட்டமா, இல்ல அந்த தனிப்பட்ட நபரோட மனசாட்சியா? இந்த கேள்விக்கான பதில் ஒரு அமைச்சரோட தலைவிதியை மட்டும் தீர்மானிக்காது, இந்திய ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையுமே தீர்மானிக்கும்.